வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஈபி காலனி ஸ்ட்ரீட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எவ்வளோ அட்டை நான் போயிருக்கு நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து எவ்வளோ அட்டை வாங்கிட்டு போயிருக்காங்கண்ணா? 180 அட்டை. எவ்வளோ அட்டை கொடுக்கலான்னு இருக்கீங்க? 250 அட்டை. அதோடு முடிச்சுக்குவீங்களா? இப்போ தெரு வந்து மண்ணு கொட்டிகிட்டு இருக்காங்க, தண்ணி ஊற்றி இது பண்ணுறீங்க மறுப்பீங்களா இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னாவே தெரியும். அடிமந்தெல்லாம் நல்லா நீட்டாக அமைச்சிட்டு இருக்காங்க, பந்தல் போட்டுட்ருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நல்லாவே மண்ணு கொட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அடிமந்தை ஃபுல்லாக 1 by 1 வர மாதிரி மாடு நல்லா லைன் பண்ணி விடுற மாதிரி பந்தல் போட்டிருக்காங்க. இது பக்கத்து ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக மாடு நிற்கிறதுக்கு. பக்கத்தில் பாருங்க, நல்லா ஃபுல்லாக இது வரைக்கும் பந்தல் போடுறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தாங்க. ஸ்ட்ரீட் வியூ பாருங்க, நல்லாவே இருக்கு. தட்டியெல்லாம் நல்லா அமைச்சிருக்காங்க பாருங்க. வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம் நெக்ஸ்ட்னு. நடுவில் நிறைய கேப் ஆயிடுச்சு, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நல்லா மண்ணு கொட்டி நல்லா அமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அவுட்ரு ஃபுல்லாக ஏரி தாங்க. பாருங்கள், ஏரி ஃபுல்லாக மண்ணு கொட்டியிருக்காங்க. நல்லா எண்டிங் வரைக்கும், ஏரி வரைக்கும் நல்லாவே மண்ணு கொட்டியிருக்காங்க. வேலை நல்லா மும்முரமாக நடந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், ஏரி ஃபுல்லாக அவுட்ரு தாங்க. பார்த்தாலே உங்களுக்கு நல்லா க்ளீனாக தெரியும். மறக்காமல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதாங்க நம்ம ஸ்ட்ரீட்டு, மாடுவிடும் திருவிழா ஸ்ட்ரீட்டு. ஏரி ஃபுல் அவுட்ரு. இதுதான் மாடு மொத்து வெளியே வர இடம். இது பக்கத்து ஸ்ட்ரீட்டுங்க, மாடு நிற்க வைக்கிற இடம். அடிமந்திலேருந்து மாடு நிற்க வைக்கிற இடம். இதுதாங்க அடிமந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாம்.